ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான குண்டு குண்டு குலோப் ஜாம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஆர் குலோப் ஜாம் பாக்கெட்டை வாங்கிக்கிறேன். பை ஒன் கெட் ஒன். இது வந்து 2 வரும் நம்மளுக்கு. அதை எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் மாவு பாக்கெட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த மாவை சேர்த்துட்டு எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றி பேசியக்கூடாது. நான் அப்படி செஞ்சிட்டேன்னா வந்து நம்மளுக்கு குலோப் ஜாம் பதத்துக்கு வராது. தண்ணீர் வந்து விட்டு விட்டு சேர்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணீர் விட்டு விட்டு சேர்த்துக்குங்க. அது சாஃப்டாக ஆகிடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நம்ம குலோப் ஜாம் மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா காஞ்ச உடனே நம்ம வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் மாவு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சதுனால எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி தீர்ந்துச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தனியாக போட்டுட்டு 5 நிமிஷம் இது தனியாக எடுத்து வச்சுடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம். இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம கொதித்து வரும்போது அது இதுவாகும். அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாம் உள்ளே போடும் போது தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு ஜீராக வரும். இல்லைனா வந்து அந்த தண்ணி கூடவே ஊறிடும். ஏலக்காவை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் வந்து இதை இது பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம பொரிச்சு வச்சு குலோப் ஜாமும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான எம்மியான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணுனாலும் இட் இஸ் மீ மை ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.